அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS Specialty Center, India's first exclusive Siddha hospital only for women, ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நான் உடல் ஆரோக்கியத்தோட தான் இருக்கிறேனா அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபிட்டாக நான் இருக்கேனா, ஃபிட்னஸ் இருக்கா எனக்கு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அது இப்படி இல்லை அப்படின்னா அதை எப்படி மாற்றிக்கலாங்கிறது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இல்லையா? ஸோ ஃபிட்னஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபிட்னஸ் குறையுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏஜ் ஆக ஆக உங்கள் ஏஜ் தான் அதிகமாகுதே ஒழிய உங்கள் ஃபிட்னஸ் குறையலை. ஆனால் நீங்கள் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கல அப்படின்னு சொன்னால் ஏஜ் ஆனாலும் உங்கள் ஆரோக்கியம் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வயது அப்படிங்கிறது நம்ம வயதான உடனே நமக்கு ஃபிட்னஸ் குறைஞ்சிடும் அப்படி இல்லை. நீங்கள் ஆரோக்கியமான ஒரு உணவு முறையை வச்சுக்கல, உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலை, உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சரியான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தான் உங்கள் ஆரோக்கியம் சீர்கேடு அடையும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி நம்ம ஏஜ் ஆக ஆக நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம நம்மளோட செல்வங்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு உங்கள் வயது ஆக ஆக ஆரோக்கியத்தையும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபிட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்கள் வயது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டே போனீங்கன்னா உங்கள் வயது அதிகமாயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா என்றும் இளமையாக உங்களால் இருக்க முடியும். அப்படி நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேனா அப்படிங்கிறத எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, காலையில் அலாரம் அடிக்குது, நிறைய பேர் என்ன பண்ணுறோம், எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டோ இல்லை ஸ்னூஸில் போட்டோ திரும்ப தூங்குறோம். இந்த மாதிரி 2-3 மணி நேரம் அலாரத்தை ஆஃப் பண்ணி தூங்குறவங்களெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ காலையில் 5 மணிக்கு அலாரம் வைப்பாங்க, ஆனால் 8 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபிட்டாக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. அப்படி எக்ஸசைஸ் பண்ணவும் போவீங்க, வாக்கிங்கும் பண்ண போவீங்க. அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க, உங்களுக்கு டயர்டாக தான் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணிட்டு நான் தூங்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது நைட்டு தூங்க போகிறீங்க, தூக்க மாத்திரை இல்லாமல் நல்லபடியாக தூங்கி காலையில் உங்களால் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை தூக்கத்துக்காக ஏதாவது ஒரு சொல்யூஷனை நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் சரியாக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம ட்ராவலுக்கு போகும்பொழுது நம்மளுடைய லக்கேஜை நம்மளே தான் தூக்கிட்டு போகிறோமா, இல்லை நமக்கு யாராவது ஒருத்தங்க சப்போர்ட்டுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெண்களாக இருந்தீங்கன்னா என்னால் வெயிட் தூக்க முடியல, என்னால் எதையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராவது ஒருத்தர் உங்களுடைய சப்போர்ட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா உங்கள் ஆரோக்கியம் சரியாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ அடிக்கடி நீங்கள் வெயிட் மிஷின் மேலே ஏறி நின்று உங்கள் வெயிட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சரியாக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் மிஷினை தேடி ஓட மாட்டீங்க. ஃபிட்னஸ் குறைவாக இருக்கும் பொழுது அதில் சந்தேகம் ஏற்படும் பொழுது மட்டும்தான் வெயிட் மிஷின் மேலே அடிக்கடி ஏறி நின்று பார்க்குறது. அதே மாதிரி வாரம் ஒரு நாளாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு மலை ஏறி உங்களால் மூச்சு வாங்காமல் போக முடியுதா? நடக்கும் பொழுது, ஓடும் பொழுது ஓரளவுக்கு மூச்சு கம்மியாக தான் வாங்குது, இல்லை அடிக்கடி எனக்கு மூச்சு வாங்கும், சும்மா 4 ஸ்டெப்பு ஏறினாலே எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆரோக்கியம் சரியாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆரோக்கியம்னா என்னன்னு நம்ம நினைக்கிறோங்க, ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷனா? அப்படி கிடையாது இல்லையா? ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்கள் மனதிற்கும் உங்கள் உடலுக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஆரோக்கியத்துக்கு நம்ம அன்றாடம் சில விஷயங்களை முறையாக கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால், நேரமாக எந்திரிக்கிறது, நேரமாக தூங்குறது, டைமுக்கு சாப்பிட்றது, உங்கள் உடலுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரமாவது உடற்பயிற்சிக்குன்னு செலவிடுறது. ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் மரம் வற்ற தொழில் செஞ்சீங்கன்னா கூட, நீங்கள் மம்முட்டி எடுத்து டெய்லி காட்டில் போய் வேலை செய்கிறீங்கன்னா கூட
உங்களுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உடற்பயிற்சிக்காக ஒதுக்கணும் அப்படிங்கிறது அந்த சயின்டிஸ்டோடைய ஒரு வாக்காக இருக்குது. ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடற்பயிற்சியிலையும் இருக்குது, உங்கள் உணவு முறைகள்லையும் இருக்குது, உங்கள் மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுலையும் இருக்குது, கூடவே உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஸோ ஆரோக்கியம் எப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் ஆரோக்கியத்தை அதிகரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வயது குறையும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.